எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த லவர்ஸ். இந்த 2000 கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, தே ஆர் வெரி ஃபாஸ்ட். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வயது, அந்த இளமை, அந்த சுறுசுறுப்பு, இந்த இடத்துல கொஞ்சம் விவேகம் இல்லாமல் இருந்தாலும் பட் தேர் ஜஸ்ட் கோயிங் பார்க்குறான், பிடிச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம் நம்மளை தேடி வந்து இந்த 2000 கிட்ஸ் எல்லாம் வரதே இல்லை, வெரி ரேர். பட் இந்த 19th century கிட்ஸ் வந்து தான் பெரும்பாலும் வராங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக லவ் பண்ணேன், 12 வருஷமாக லவ் பண்ணேன், இப்போ பேச மாட்டேங்கிறான். ஸோ என்ன ஆகுது? ஸோ பேசிட்டே இருக்கீங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட். பேசிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அவங்க வீட்டில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும், அவங்க வீட்டில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று கண்டிஷன் வந்து என்னென்னா, போத் ஆர் மெச்சூர். ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக பரவலாக இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து அதிகமாக வர்றாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000-2000 செலவில் வந்து சரியாயிருமா இருக்கும், வரமாட்டாங்க. 3 ஃபோன் பண்ணுவான், சாமி இல்லை அண்ணா இல்லை அங்கிள் இல்லை அப்பா ஐயா ஏதாவது ஒரு ப்ரோ, சில பேர் ப்ரோன்னு கூட கூப்பிட்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவான், ஐயோ அவங்களோட பேசுறது இல்லை, கட்டாயி போச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இது என்ன தேவைக்கு? 2 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு வந்து இமீடியட்டாக வானத்துலேருந்து குதிக்குமா? குதிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆகும். பேச்சுவார்த்தைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போவே நீ உனக்கு வந்து தெரியணும், அப்போவும் விட்டுருவானுங்க. பேச்சுவார்த்தை வந்து டெய்லி 24 hours டே நைட் சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அது என்ன ஆகும்? 12 மணி நேரம் ஆகும், அப்புறம் 6 மணி நேரம் ஆகிடும், அப்புறம் 1 மணி நேரம் ஆயிடும், அப்புறம் இருக்காது. இவன் இந்த 1 மணி நேரம் ஆகும்போது கூட விட்டுருவான். அது வரைக்கும் வரமாட்டான், அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். அப்புறம் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு குட் மார்னிங் அவனு முடிவு. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு ஒரு தடவை குட் மார்னிங். அதுக்கப்புறம் தான் இவன் யோசிப்பான், என்னடா ஆச்சு அப்படின்னு. இதுக்கு பலவேறான காரணங்கள் இருக்குது. அதாவது 19th கிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க, அர்த்தம் எதுவும் பண்ணுறதில்ல. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா,